ஹாய் டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ நான் எழுதிட்டுருக்கேன் இல்லையா பிளாக் போர்டு, இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் டெய்லியுமே பார்க்க முடியும். நான் வந்து இந்த பிளாக் போர்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட இருந்த பழைய எக்ஸாம் பேடு தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப நான் யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப உடஞ்சி போயிடும். அந்த அளவு நான் யூஸ் பண்ணிட்டேன். அதைத்தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எக்ஸாம் பேடு தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சாதாரண ஒரு கார்ட்போர்ட் ஷீட் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் இப்போ அந்த எக்ஸாம் பேடுக்கு மேலே பிளாக் கலர் சார்ட் பேப்பர் வச்சுருக்கேன். பிளாக் கலர் சார்ட் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க சார்ட் பேப்பரை. சரியா? இப்போ நான் கட் பண்ணிவிட்டேன். இதை கவர் பண்ணி இப்போ நம்ம ஒட்ட போகிறோம். நான் எப்படி ஒட்ட போகிறேன்னா, எக்ஸாம் பேடோட பேக் சைடு கவர் ஆகிற மாதிரி ஒட்ட போகிறேன். எக்ஸாம் பேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒட்டுறேன். நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணிகிட்ருக்க எக்ஸாம் பேடில் கூட இது நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். பேக் சைடு எக்ஸாம் பேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு ஒரு போர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்லேட் மாதிரி கூட நம்ம மேக்ஸ் அந்த மாதிரி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி சைடு 2 இடத்துலையும் கட் பண்ணிவிட்டு நான் ஹார்ட் க்ளூவை பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மடித்து ஃபஸ்ட்டே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஹார்ட் க்ளூவை பேஸ்ட் பண்ணி இப்படி ஒட்டிக்கிறேன். நான் இது சொல்கிறத விட ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அவ்வளோ ஈஸி தான். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸ்லேட் மாடலில் தான் இருக்கும். இது ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான சைஸில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது போர்டுன்னு சொல்லலாம். ஒரு ஸ்லேட் மேக்ஸ்லாம் போடுறதுக்கு ஒரு ஸ்லேட் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா? குட்டீஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் 4 பக்கமும் இந்த மாதிரி சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் மேலே அப்புறம் சைட்லலாம் கவர் பண்ணிவிட்டேன். இப்போ கீழே கவர் பண்ணுறேன். இதுக்கு ஹார்ட் க்ளூ தான் போடணுமா, ஃபெவிகால் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபெவிகால் போடலாம். காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஃபெவிகால் போட்டிங்கன்னா ரெடி பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் ஒட்டிட்டேன். இப்போது எக்ஸாம் பேட் அந்த பஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் இப்படி 2 சைடு மட்டும் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் இருக்கிற பீஸை நம்ம வேறு மாதிரி கட் பண்ணணும். அது கொஞ்சம் பீஸ் தான் கட் பண்ணணும். அது எப்படி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணதை ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த பீஸை இப்போ நான் கட் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி சின்ன பீஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணிவிட்டு அது மேலே அந்த பஞ்சோட மேலே ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. எனக்கு எக்ஸாம் பேடும் யூஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இல்லை நான் வெறும் பிளாக் போர்டு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் இப்படி உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக நம்ம ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் பிளாக் போர்டோட வேலை முடியல, இன்னும் கொஞ்சம் பண்ணணும். இந்த சார்ட் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே பெயிண்ட்டாக தெரியுது. இது நம்ம எழுதி அழிக்கும் போது அதெல்லாம் தெரியாது. ஓகே, அடுத்து நான் ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். A4 ஷீட் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன பீஸா அது ஒரு 1 சென்டிமீட்டர் அகலம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணுற அந்த பேப்பர் 1 சென்டிமீட்டர் அகலம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு அதோட சைடில் இப்படி ஃபெவிகால் அப்ளை பண்ணி இப்படி ஒட்டிக்கோங்க. இந்த பிளாக் போர்ட்லலாம் நம்ம பார்த்துருப்போம், சைடில் ஒரு கட்டை மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கட்டைக்கு பதிலாக நம்ம இந்த பேப்பர் ஒட்டுறோம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக அந்த பிளாக் போர்ட் மாடல் கொண்டு வரத்துக்காக பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் இன்னுமே நல்லா இதுவாக பண்ணணுன்னா கட்டை கூட வச்சு ஒட்டலாம். பார்க்குறதுக்கு இன்னுமே நேச்சரான ஒரு பிளாக் போர்ட் மாதிரியே தெரியும். இப்போ நான் 2 சைடுமே அதே மாதிரி A4 ஷீட் தான் கட் பண்ணி ஒட்டுறேன். 4 சைடுமே அதே மாதிரி A4 ஷீட்டை கட் பண்ணி அந்த லென்த்துக்கு சைடில் எல்லா இடத்துலையுமே ஒட்டிக்கோங்க. இப்போ நான் அதோட கீழேயும் ஒட்டுறேன். பத்தாததுக்கு இன்னும் கொஞ்சம் பேப்பர் பிட் பேப்பர் கிழிச்சிட்டு அதில் எடுத்து ஒட்டிக்கோங்க. இது மாதிரி நான் ஃபெவிகால் பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ கீழே ஒட்டியாச்சு. அதே மாதிரி மேலே ஒட்டிக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. ஒட்டணுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு பிளாக் போர்ட் மாதிரியே இருக்கும். அப்படி நீங்கள் ஒட்டலைன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு அப்படியே போதுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒட்டியிருக்கேன். இன்னுமே இதில் வேலை முடியல. இன்னும் ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்குது. அது மட்டும் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பிளாக் கலர் சார்ட் பேப்பரில் சின்ன பீஸ் எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி கீழே வச்சு பார்த்துட்டு 4 மூலையிலையுமே இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணுறேங்க. ஒன்று கட் பண்ணிவிட்டு அதையே மெஷர்மெண்ட்டாக வச்சு எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்கிறேன். மொத்தம் 4 பீஸ் கட் பண்ணணும். இப்போ 4 பீஸ் கட் பண்ணியாச்சு. கட் பண்ண இந்த பீஸை நம்ம கரெக்டாக இப்போ நான் எப்படி வச்சு ஒட்டுறனோ அந்த மாதிரி ஒட்டுங்க. நிறைய பெரிய போர்டிலலாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சின்னதாக பலகையில் வச்சுருப்பாங்க. நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணுறோம் அப்படின்றனால நான் இந்த மாதிரி பிளாக் கலர் சார்ட் பேப்பரையே வச்சு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டிடுறேன். ஓகேங்களா?
இது வந்து பார்க்குறதுக்கும் ஒரு பிளாக் போர்டு ஷேப்பில் இருக்கும், நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் அதே மாதிரி இருக்கும். பட் வந்து செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெறும் பேப்பர்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிளாக் போர்டு வந்து குட்டீஸ்க்கு ஒரு ஸ்லேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் ஒரு பெரிய பிளாக் போர்டு மாதிரியே நம்மளுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நம்ம இது வந்து எக்ஸாம் பேடாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் பேடில் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் பேடாக யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரண கார்ட்போர்டில் பண்ணிங்கன்னா சும்மா பிளாக் போர்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற எக்ஸாம் பேடில் கூட செஞ்சு பாருங்கள். ஏன்னா 2 விதமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் ஏதாச்சும் வந்து எழுதி பார்க்கலாம். சாக் பீஸ் வச்சு நான் எழுதுகிறேன். ஏதாச்சும் என்ன எழுதுறதுனே தெரியல. சும்மா நான் கிராஃப்ட் தமிழ் தானே எப்போவும் எழுதுவேன், அதனால் கிராஃப்ட் தமிழ்னே எழுதலாம். அவ்வளோதாங்க, எழுதியாச்சு. இப்போ இதை அழிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் ஸ்பாஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது என்கிட்ட இருந்துச்சு, அதனால் இதை வச்சு அழிக்கிறேன். இதை வச்சு தான் அழிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சாதாரண ஒரு காட்டன் துணி வச்சு அழிக்கலாம். சும்மா நம்ம வீட்டில் இருக்கிற துணி வச்சு அழிக்கலாம். ஓகேவா? எழுதுறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக ஸ்மூத்தாக இருந்துச்சு. அழிச்சிட்டு நான் நிறைய எழுதி பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒரு ஸ்லேட்டோட ஃபினிஷிங் அப்படியே கிடச்சிச்சு. ஒரு மேக்ஸ் போடுறதா இருக்கட்டும், அது வந்து குட்டீஸ் ஏதாச்சும் வந்து சம் போட்டு பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்தது இதோட ஃபினிஷிங். நான் சும்மா கிறுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து துணி வச்சு தான் வந்து அழிச்சிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க. எனக்கு இந்த பிளாக் போர்டு ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்க முடியும். நம்ம சேனலில் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோவை டெய்லியுமே மறக்காமல் பார்க்க முடியும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிளாக் போர்டு ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். ஓகேவா? இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.